லட்சுமி, லட்சுமி, இத வரேங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? எதுக்கு இப்ப உள்ள வரும்போதே இப்படி கத்திக்கிட்டே வரீங்க? லேண்ட் ஓனருக்கு மீதி அட்வான்ஸ் பணத்தை செட்டில் பண்றதுக்கு உனக்கு பணம் எப்படி கிடைச்சது? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன். உனக்கு 20 லட்சம் ரூபாய் தர்ற அளவுக்கு ஃப்ரெண்ட் யாரு இருக்கா? அது உங்களுக்கு தேவையில்லாதது. அன்னைக்கே எனக்கு லேசா ஒரு சந்தேகம் இருந்துச்சுடி. எனக்கே தெரியக்கூடாதுன்னு நீ ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த 20 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணிருக்க. உங்களுக்கு தெரியாம அப்படி என்ன பிளான் பண்ணிட்டாங்க? 20 லட்சம் ரூபாய் பிரசாத் கிட்ட இருந்து வாங்கல? சொல்லு லட்சுமி, சொல்லு. ஆமா, பிரசாத் தம்பி கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய கடனா வாங்கினேன். யார கேட்டு வாங்கின? யார கேட்டு வாங்கணும்? என்கிட்ட கேட்டிருக்கணும். உங்களை கேட்டா கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவீங்க. அதான் உங்ககிட்ட கேக்கல. தெரியுதுல, வேண்டான்னு சொல்லுவேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வாங்கின? இங்க பாருங்க, நான் உங்க தம்பி கிட்ட கேக்குற ஐடியால தான் இருந்தேன். அப்புறம் வேணான்னு விட்டுட்டேன். அவரா தேடி வந்துதான் கொடுத்தாரு. வேணும்னா அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. இதுல அவன வரை கேட்டு என்ன அசிங்கப்பட சொல்றியா? அப்படி அசிங்கப்படுற அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? உங்களுக்காக ஒரு இடம் வாங்கினேன், அது தப்பா? எனக்காகன்னு சொல்லாத. சரி, நமக்காக வாங்கினேன், அது தப்பு இல்ல. ஆனா சொந்த காசுல வாங்கி இருக்கணும். இப்படி சீட் பண்ணி வாங்க கூடாது. என்னத்த நான் சீட் பண்ணி நீங்க பாத்துட்டீங்க? ஓ, உங்க தம்பிய நான் என்ன ஏமாத்தியா பணம் வாங்கிட்டேன்? ஆமா, நீ ஏமாத்தி தான் இந்த லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த. நீ முதல்ல கொடுத்த 30 லட்சம் கம்பெனி பணத்துல கையாடல் பண்ணது. அடுத்து கொடுத்த 20 லட்சம் பிரசாத் கிட்ட நீ பிளான் பண்ணி வாங்கினது. எல்லாமே கம்பெனி பணம் தானே? இதுக்கு பேரு உங்களுக்கு ஏமாத்துறதா? நீங்க சொன்ன 30 லட்சம் நமக்கு இயர் எண்டிங்ல கொடுக்கற ப்ராஃபிட். முன்னாடியே எடுத்துக்கிட்டோம். 20 லட்சம் உங்க தம்பி கிட்ட நான் வாங்கின கடன். அத திரும்ப தர போறோம். இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு அந்த இடம் வேண்டாம். இங்க பாருங்க, அந்த லேண்ட் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி வாங்கினது. அத 3 கோடி ரூபாய் டீலுக்கு முடிச்சிருக்கேன். இதுல 2.5 கோடி ரூபாய்க்கு உங்க பேர்ல லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். 50 லட்சம் ரூபாய் கடன். கடனை திரும்ப கொடுக்க போறேன். 2.5 கோடி ரூபாய் லோன மாசம் மாசம் கட்ட போறேன். இதுல நான் யாரையும் ஏமாத்தல. சில பொய் மட்டும்தான் சொன்னேன், அவ்வளவுதான். கடனு லோனுன்னு சொல்றியே, அதை எப்படி திரும்ப கட்ட போற? கடனா வாங்கினது உங்களோட இயர் எண்டிங் ப்ராஃபிட்ல. லோன நான் ஆரம்பிக்க போற ஹாலோ பிளாக் பிசினஸ்ல சம்பாரிச்சு மாசம் மாசம் கட்ட போறேன். நீ பிசினஸ் ஆரம்பிக்கிறதெல்லாம் சரி, அது ரன் ஆகணும்ல, அப்பதானே லோன் கட்ட முடியும். நீங்க பில்டர் தானே, என்கிட்ட இருந்து லோன் எடுங்க. பிசினஸ் தானே ரன் ஆக போகுது. இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு எனக்கும் பிரசாத்துக்கு நடுவுல பிரச்சனையை கிளப்பி விடலான்னு பாக்குறியா? இதுல உங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் தனியா ஆரம்பிக்க போறேன். அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் சொல்றது மட்டும் ஒழுங்கா கேளு. அந்த லேண்டை அப்படியே கம்பெனி கொடுத்துரு. கம்பெனி வாங்கினதாவே இருக்கட்டும். லோனையும் கம்பெனியே கட்டிக்கோ. இதுதான் என் முடிவு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு நான் எது பண்ணாலும் பிடிக்காது. இதே வேற யாராவது பண்ணிருந்தா தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்க. நான் மட்டும் உங்களுக்கு இலக்காரம். நான் என்ன எல்லாத்தையும் சம்பாரிச்சு என் தலையிலயா தூக்கி வச்சு கொண்டு போறேன்? உங்களுக்கும் பையனுக்கும் சேர்த்து தானே யோசிக்கிறேன். உங்களுக்கு அது எங்க புரிய போகுது? நாளை பின்ன தோளுக்கு மேல வளர்ந்து நம்ம முகத்துக்கு நேரம் புள்ள கேள்வி கேட்கும் போது தலைய தொங்க போட்டா நிக்க முடியும்? என்னடி என்ன எல்லாத்தையும் புலம்பி சாதிச்சிடலாம் நினைக்கிறியா? இந்த விஷயத்துல எதுவும் நடக்காது. சொன்ன மாதிரி செஞ்சிரு, அதான் உனக்கும் நல்லது. சத்யம்மா,
சத்தியமா என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு சிவானி, நான் உனக்கு பண்ணி தரேன். வேண்டாம், நான் சத்யாமா கிட்டே கேட்டுக்கிறேன். சத்யாமா, சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வாங்க, நான் டான்ஸ் கிளாஸ் போகணும். நான் வீட்ல தானே இருக்கேன், நானே கொண்டு வந்து உன்னை டான்ஸ் கிளாஸ்ல விடுறேன். நீ போய் ரெடி ஆயிட்டு வா. நானே போய்க்கிறேன். ஏன் நான் கொண்டு வந்து விடக்கூடாதா? ஏன்னு கேக்குறல்ல, பதில் சொல்லு. நான் சொல்லட்டுமா? நீ அம்மா மேல கோவமா இருக்க. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு ஏன்னு கேக்குறீங்க? அம்மா பாவம்ல, எதுக்கு அம்மா மேல கோச்சுக்கணும்? மன்னிச்சு விட்டுடலாம்ல. எனக்கு பிடிக்கல, எதையும் பிடிக்கல. எனக்கு கோவமா இருக்கிறதே பிடிக்கல. அதை விட அந்த கோவத்தை மன்னிக்க சொல்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. ப்ளீஸ் சிவானி, அம்மா எப்படி சிவானிக்கு பிடிக்காததை செய்வேன்? எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். யாரும் எதுவும் சொல்ல வேணாம். ப்ளீஸ் சிவானி, அம்மா பாவம் தானே. பாப்பாவும் பாவம் தானே. அம்மா பாவம் இல்ல? அம்மா உடம்பு முடியாம வீட்ல தானே இருக்காங்க, அவங்கள அழவிடலாமா? அதுவும் சிவானி குட் கேர்ள், அப்படி செய்யக்கூடாது இல்ல? அன்னைக்கு நான் எவ்வளவு அழுத தெரியுமா? இதை விட அதிகமா. சரி, நீ அம்மாவை எக்ஸ்கியூஸ் பண்ண வேண்டாம். நான் டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறேன், அம்மா கூட போலாம். டான்ஸ் கிளாஸ்லாம் போல, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே. விளையாடுங்க. சிவானிக்கு என்ன ஆச்சு? சிவானி ரொம்ப கோவமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, நான் ரொம்ப கோவமா தான் இருக்கேன். யார் மேல? ஏன் உனக்கு தெரியாதா? அம்மா மேலையா? அம்மா மேல நீயே கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. எனக்கு என்ன அவங்க மேல கோவப்படணும்னு ஆசையா? அவங்க தான் என்ன கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அவங்கள பிடிக்கலன்னு பேசாம ஒதுங்கி போறேன்ல. எதுக்கு என்கிட்ட வந்து பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்? நீ பேசாம போனாலும் அவங்க உன் அம்மால அக்கறை வச்சு பேசதானே செய்வாங்க. எதுக்கு இப்ப மட்டும் என் மேல திடீர்னு அக்கறை வரணும்? அப்படியே நீ சொல்ற மாதிரி என் மேல அக்கறை இருந்திருந்தா என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்கல்ல. அவங்க என்ன வேணும்னா உன்னை கஷ்டப்படுத்துவாங்க. அதுல ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. எந்த காரணம் வேணும்னாலும் வச்சுக்கட்டும், எனக்கு அது தேவையில்லை. சிவானி, இப்படி பேசலாமா? எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும்ல. இல்ல மல்லி, நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்ல எனக்கு தம்பி பாப்பா இல்லைன்னு. இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கிட்ட சிரிச்சு விளையாடணும்னு சொல்றியா? ஆமா, நீ பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நான் எனக்கு சந்தோஷமா இருந்தேன்? என்னைக்குமே ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கெல்லாம் இவங்க மேல இவ்வளோ கோவப்பட்டிருக்கேனா? இல்லல்ல, அதெல்லாம் சின்ன ஏமாற்றம், என்னால தாங்க முடிஞ்சிச்சு. இப்ப எனக்கு பெரிய ஏமாற்றம், என்னால தாங்க முடியல. அதான் நான் யார்கிட்டயும் போய் அழுகாம எனக்குள்ளேயே ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன். அதுக்கு கூட எனக்கு இந்த வீட்ல சுதந்திரம் இல்லையா? சிவானி, நீ சில நேரத்துல ரொம்ப பெரியவங்க மாதிரி பேசுற, சில நேரத்துல ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிற. இப்ப இந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்ற. அழகா சிரிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளையா சிவானி மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றேன். அப்ப என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையா போ சொல்ற, அப்படிதானே? அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. இல்ல மல்லி, எனக்கு தப்பா தெரியுது. நான் கோவப்படுறதா சரின்னு தோணுது. உன் கோவத்தால நீ இங்க இருந்துகிட்டு எதையும் சாதிக்க முடியாது. ஆனா அன்பால எல்லாரையும் வளைச்சு போட்டுடலாம். அதனால அன்பா இருந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கன்னு சொல்றேன். இத நீ உனக்காக செய்யலனாலும் இந்த மல்லிக்காக செய்யணும். இப்ப உன் கோவம் என் மேல திரும்ப திரும்ப நினைக்கிறேன். இல்ல மல்லி,
உன் மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? எனக்கு இருக்கிறதே நீ மட்டும்தான். உனக்கு கோவமா என்னைய பாக்குற மாதிரி நான் பாப்பேனா? எங்க போற? ட்ரெஸ் மாத்திக்கிட்டு முகத்துல எந்த மாதிரியான கோவமும் இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டு அம்மா கூட டான்ஸ் கிளாஸ் போக வேண்டியதா. சிரிக்காத. சிவானி, சிட்டிக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோ வர வேண்டாம்னு சொல்லிட்டேம்மா. சத்யா, சிட்டிக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோ வர சொல்லு. சரிங்கம்மா. அவ ஆட்டோலயே டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வரட்டும். நீ இப்ப வேணா அம்மாவை மன்னிக்காம இருக்கலாம், ஆனா சீக்கிரமே அம்மாவை மன்னிப்ப. கூப்பிட்டேன். என்னது அண்ணனா? யாரடி சொன்னா நான் ஒண்ணான்னு? அண்ணா, அப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணா, என்னால தாங்க முடியாது. ஏற்கனவே நான் யாரும் இல்லாத அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல நீயும் எனக்கு இல்லன்னா நான் அனாதையாவே ஆயிடுவேன். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போ, அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா நான் போறப்பையும் வரப்பையும் அண்ணன் சொல்லி தொல்லை பண்ணாத. நான் உங்ககிட்ட பேசவோ பார்க்கவோ விரும்பல, புரியுதா? உனக்கு வேணா விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நம்ம அப்பா சாகும் போது எனக்காக நீ இருப்பேங்கிற நம்பிக்கையில தானே என்னை விட்டுட்டு போனாரு. அந்த நம்பிக்கைய எனக்காக இல்லனாலும் அப்பாக்காக நீ காப்பாத்தணும்னு. எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு கடைசியில உன்னை என் தலையில கட்டிட்டாரு. எங்க அப்பாவுக்கும் உனக்கும் நம்பிக்கையை பத்தி பேசுற தகுதியே இல்லை. நான் என்னென்ன பண்ண? உனக்கு எந்த கெட்டதும் நினைச்சதே இல்லையே. பார், தேவையில்லாம என் முன்னாடி வந்து டிராமா எல்லாம் பண்ணி நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம் நினைக்காத. நான் உன் அழுகையெல்லாம் பார்த்து ஏமாற தயாரா இல்ல. அண்ணா, எனக்கு ஒன்னு டிராமா பண்ணி ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. அத நீ புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கணும்னு மட்டும்தான் ஒவ்வொரு தடவையும் நான் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட எத்தனை தடவை கெஞ்சினாலும் சரி, அழுதாலும் சரி, நான் உன் அண்ணன் கிடையாது. உன்னை என்னால ஏத்துக்கவும் முடியாது. இனிமே காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ்னு ஏதாவது ஒரு ரீசன் வச்சுட்டு என்ன வந்து பார்க்காத. நான் உனக்காக இனிமே செலவு பண்ண தயாரா இல்ல. இது வரைக்கும் நான் கொடுத்தது போதும். இனிமே என்கிட்ட நீ பணத்துக்காக வந்து நிக்காத. அண்ணா, நீ எனக்கு பணம் தரலனா வேற யாருன்னு எனக்கு தருவா? நான் எப்படி நான் படிக்கிறது? அதான் புதுசா ஒரு ஆட்டோக்காரன் கூட சுத்திட்டு இருக்கிய, அவங்கிட்ட சொல்லு, படிக்க வைப்பான். அண்ணா, அவர் யாருன்னு என்ன படிக்க வைக்கிறதுக்கு? நீ தானே என்ன படிக்க வைக்கணும். உனக்கு தானே அந்த உரிமையும் இருக்கு. எந்த உரிமையும் பேசிக்கிட்டு என் பக்கத்துல கூட நெருங்கி வராதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை நீதான் அண்ணன், நீதான் எனக்கு செய்யணும்னு வந்து நின்ன, நடக்கிறதே வேற. எப்ப நான் என்ன புரிஞ்சுக்க வேண்டி? அண்ணா, ஒரு நிமிஷம். நீ என்ன தப்பாவே பாக்குற. நான் எது பண்ணாலும் உனக்கு தப்பாவே தெரியுது. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் உன்னோட அன்பு மட்டும்தான். நீ படிக்க எனக்கு காசு கூட கொடுக்க வேண்டாம். என் அன்பை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ என்ன எவ்வளவு வெறுத்தாலும் சரி, நான் உன் பின்னாடிதான் வருவேன். உனக்கு எதனாலும் நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன். இது கடவுளால இந்த ஜென்மத்துல நமக்கு எழுதப்பட்டது. இது நீ இல்ல, யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. உன்னோட எல்லா முடிவுகளும் ஒரு நாள் மாறும். இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
ஷிவானி, ஷிவானி, என்ன வினோ? பயமா இருக்கு பிரசாத். ஷிவானி என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா, என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா. இப்படியே போனா என்ன மன்னிக்காம விட்டுடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பிரசாத், எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்? என்கிட்ட நீயாவது பேசு. என் மனச புரிஞ்சுக்கிட்டு அவளை என்கிட்ட பேச சொல்லு. இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன். ஆனா நீ நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. எனக்கு தெரியும் பிரசாத், நீ நடந்தத எதையுமே குத்தி காமிக்க வேண்டாம். நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்தான். அதுக்கு தான் ட்ரை பண்றேன். முடியல. நான் இந்த பிரச்சனைக்குள்ள வர முடியாது வேணும். ஏன்னா அவ கோபம் நியாயமானது. அவளோட எதிர்பார்ப்புகள், ஆசை எல்லாத்தையும் நீ அழிச்சிட்ட. இப்போ நீ இல்ல, நான் சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையில அவ இல்ல. இல்ல பிரசாத், அவ கண்டிப்பா ஏத்துப்பா. நீ சொன்னா அவ புரிஞ்சுப்பா. ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி உனக்கும் சிவானிக்கும் நடுவுல பிரச்சனைகள் வரும். அப்போ நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். அந்த பிரச்சனையில உன் பக்கம் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ரீசன் இருக்கும். அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா இந்த விஷயத்துல உன் பக்கம் நியாயமே இல்ல. நான் சிவானி பக்கம் தான் நிக்கணும். நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நான் இருப்பேன். உனக்கு சரின்னு படுற எல்லாமே சரியாயிடாது பிரசாத். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் வீடுங்கிறது ஒரு சின்ன உலகம். அதுல நீங்க 2 பேரும் தான் எனக்கு எல்லாமே. இதுல ஒருத்தர் பேசாம இருந்தாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இததான் நான் உன்கிட்ட அடிக்கடி சொன்னேன். ஆனா அப்போ உனக்கு இது பெருசா தெரியல. இப்போ வீட்ல இருந்து அனுபவிக்கும் போது பெருசா தெரியுது. பிரசாத், நான் உன்கிட்ட முடிஞ்சு போன விஷயங்களை பேச வரல. இப்போ சிவானிய என்கிட்ட பேச வைக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியாது வேணும். இது அவ முடிவு. இதுக்குள்ள நான் தலையிட முடியாது. ஏன்னா நானே நீ செஞ்சது தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் செஞ்சது செய்யறது அது எல்லாமே தப்பாவே இருந்துட்டு போகட்டும். மன்னிக்கலாம்ல. அது என் கையில இல்ல வினோ. சாரி. குட் நைட். கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, எல்லாத்தையும் காப்பாத்து. மச்சான்,